பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. கவிஞர் கயல் கல்லோஞ்சல், மலைக்குருவி, ஆரண்யம், ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், உயிரிழப்பெடை ஆகிய கவிதை நூல்களையும், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள், பழைய துர்தேவதைகளும் புதிய கடவுளரும் எனும் தலைப்பில் சமகால தீபத்திய சிறுகதைகள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். தொடர்ந்து இணைய இதழ்களில் கவிதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், கதைகள் ஆகியவற்றை மொழியாக்கம் செய்து வருகிறார். வணிகவியல், வணிக மேலாண்மையியல் ஆகிய 2 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள கயல் வேலூரில் உள்ள முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றி வருகிறார். வாங்க நேயர்களே, கவிஞர் கயல் அவர்கள் வழங்கும் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் நாம் காண இருப்பது கவிஞர் தேவதச்சனுடைய கவிதைகளை. கோவில்பட்டியில் பிறந்த தேவதச்சன் அவரவர் கைமணல், அத்துவான வேளை, யாருமற்ற நிழல், 2 சூரியன், கடைசி டைனோசர், எப்போதும் விடிந்து கொண்டிருக்கிறது, ஹேம்ஸ் எனும் காற்று, மர்ம நபர் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். வாருங்கள் நேயர்களே, அவருடைய கவிதையை பார்ப்போம். இன்று நாம் காண இருக்கும் கவிதை நிலவும் நிலவுகளும் என்ற தலைப்பிலான கவிதை. எங்கள் ஊர் சிற்றூரும் அல்ல, பேரூரும் அல்ல. எங்கள் ஊரில் 4 கிணறுகள், 3 ஊருணிகள். ஒவ்வொரு இரவும் எங்கள் ஊரில் 7 நிலவுகள் வந்து அழகு கொள்ளை கொள்ளும். தண்ணீரில் கல் எறிந்து ஒரே நிலவை 1000 நிலவாய் ஆக்குவோம் நாங்கள் சிறார்கள். வெறுமனே பொறுமை காத்து 1000 நிலவுகள் ஒரே நிலவாய் கலப்பதை பார்ப்பார்கள் பெரியவர்கள். இப்போது ஊருணியை பஸ் நிலையங்களாக்கிவிட்டார்கள். மேலும் கிணற்றை மூடி குப்பை தொட்டியாக மாற்றிவிட்டார்கள். இப்போது தனியான ஒரு நிலவு எங்கள் ஊர் மேலாக போய்கொண்டிருக்கிறது. கவிஞர் தங்களுடைய ஊரை பற்றி சொல்லுகிறார். அவருடைய ஊர் சிற்றூரும் இல்லையாம், பேரூரும் இல்லையாம். அதில் 4 கிணறுகள் இருக்கின்றன, 3 ஊருணிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இரவும் எங்கள் ஊரில் 7 நிலவுகள் வந்து கொள்ளை கொள்ளும் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த கிணறுகள் 4 கிணறுகளிலும் 3 ஊருணிகளிலும் சேர்ந்து ஒவ்வொன்றுக்கும் 1 நிலவு என்று பார்த்தால் 7 நிலவுகள் ஆகின்றன. இந்த நிலவின் மீது கல் எறிந்து ஒரே நிலவை நாங்கள் 1000 நிலவாய் ஆக்குவோம் நாங்கள் சிறார்கள் என்கிறார். ஒரு நிலவு எப்படி 1000 நிலவாக மாறும்? அத்தனை சுழல்கள் அந்த நீரில் தோன்றும் போது வளையம் வளையமாக அது 1000 நிலவாக பரிணமிக்கிறது. வெறுமனே பொறுமை காத்து 1000 நிலவுகள் ஒரே நிலவாய் கலப்பதை பார்ப்பார்கள் பெரியவர்கள். சிறுவர்கள்தான் கல்லெறிந்து ஒரு நிலவை 1000 நிலவாக மாற்றுகிறார்கள் என்றால், அந்த ஊர் பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பொறுமையாய் வெறுமனே பொறுமை காத்து 1000 நிலவுகள் ஒரே நிலவாய் கலப்பதை, அந்த வளையங்கள் ஒன்று கூடி ஒரு நிலவாக மாறுவதை பொறுமையாக பார்த்திருப்பார்களாம் பெரியவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே வந்தவர் என்ன சொல்லுகிறார்? இப்போது ஊருணியை பஸ் நிலையங்கள் ஆக்கிவிட்டார்கள். ஊருணியின் மீது பஸ் நிலையங்கள் உருவாகிவிட்டன. அத்தோடு என்ன செய்கிறார்கள்? கிணற்றை எல்லாம் மூடி குப்பை தொட்டியாக மாற்றிவிட்டார்கள். இயற்கை தந்த கிணறுகளையும் ஊருணிகளையும் நாம் அழித்து விட்டோம். குப்பை தொட்டிகளாக, பஸ் நிலையங்களாக, கட்டிடங்களாக மாற்றிவிட்டோம். இதை சொல்கிற அவர், நாங்கள் வருத்தப்படுகிறோம், நாங்கள் கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் கேன் வாட்டர் வாங்குகிறோம் என்றதெல்லாம் சொல்லாமல், இப்போது தனியான ஒரு நிலவு என்பது எவ்வளவு சோகமான ஒரு வரி பாருங்கள். தனியான ஒரு நிலவு எங்கள் ஊர் மேலாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது அது நின்று
வளையங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பே இல்லாமல் அது போய்க் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது தங்குவதற்கான இடங்களாக இருந்த அத்தனையையும் நாம் அழித்து விட்டோம் என்று ஒரு சூழல் இயல் கவிதையை எவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் நமக்காக தந்திருக்கிறார் கவிஞர் திரு தேவதச்சன் அவர்கள். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க kamradio@alagappauniversity.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.